Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல அவல் வச்சு ரொம்ப சுலபமா டேஸ்டியான ஊத்தப்பம் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபனுங்க. செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும். சட்டுன்னு செஞ்சிரலாம். அவல் ஊத்தப்பம் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு லேசான அவல் எடுத்துக்கறேங்க. உங்ககிட்ட கெட்டி அவல் தான் இருக்கு அப்படினாலும் அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அவல் எடுத்துட்டு இது ஒரு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கு அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் போதும். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஊற வச்ச அவலை இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்ச அவலை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் நம்ம அரைச்சிருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு இதில் தான் அவல் எடுத்தேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்மளுடைய இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை வந்து கரைச்சிக்கிட்டா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம இட்லி மாவு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு ஊத்தப்பத்துக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்துட்டு மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம். நம்ம வந்துட்டு செட் தோசைலாம் இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக ஊத்தப்பம் இருக்குது பாருங்கள், அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க மாவு. இப்போது ஊத்தப்பம் ஊற்றிட்டு இதில் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இது வந்து இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, மேலெல்லாம் வெந்திருக்கு. இப்போது சைட்ஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். சின்னதாக நீங்கள் ஊற்றுறப்போ எடுக்கிறதுக்கு திருப்பி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு பிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு சின்னதாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. 2 சைடுமே நல்லா வெந்து நல்ல ஒரு கலர் வந்ததும் நம்ம வந்துட்டு கல்லுலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. சாதாரணமாக நம்ம ஊத்தப்பம் வேகிறத விட இது கொஞ்சம் டைம் ஆகும். சுவையான அவல் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான்ஸ்டிக்கில் மட்டும்தான் செஞ்சால் வரும்னு கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல்ல ஊற்றினாலும் நல்லா வரும். பாருங்கள் இப்போ நான் சாதா கல் தான் வச்சுருக்கேன். இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேன். கல் சூடானதும் லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம், நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இதை வந்து மூடி வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் வேகட்டும். நம்ம நான்ஸ்டிக்கில் ஊற்றுறத விட இந்த மாதிரி கல்லில் ஊற்றுறப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பாருங்கள் சைட்ஸ்லலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். சைட்ஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் கல்லுலேருந்து. சட்டுன்னு இட்லி தோசை மாவு இல்லாதப்போ ஒரு ஈஸியான டிஃபனாக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வெளியில் கிறிஸ்பியாக, சைட்ஸ்லலாம் நல்லா கிறிஸ்பியாகவும்,
நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவல் ஊத்தப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.